அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த பதிவில் பார்க்கக்கூடியது 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த 2026 மெயினாக சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்கரம் அடைகிறதுக்கு கரெக்டாக சொல்லப்போனால் 4.5 மாத காலங்கள். இது எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்கர பயிற்சியில் இருப்பார். வக்கர பயிற்சினா என்னங்க? சனி பகவான் பின்னோக்கு நகரக்கூடிய காலம் வக்கர காலம் அப்படின்றது. அப்போ மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அவர் பயணம் செய்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மீன ராசியிலே அவர் வக்கர பயிற்சி அடைகிறார். மீன ராசியிலேயே தன்னுடைய ரேவதி நட்சத்திரம், இப்போ புதனோட நட்சத்திரத்திலிருந்து அவர் சொல்லப்போனால் உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு பின்னோக்கு நட்சத்திரமான அந்த உத்திரடாதி நட்சத்திரத்துக்கு அவர் பயணம் செய்ய போகிறார். இந்த டைமில் வந்துட்டு கரெக்டாக சொல்லப்போனால் ஜூலை மாதம் 27ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் சனி பகவான் 4.5 மாத காலங்கள் 138 நாட்கள் வக்கர நிலையில் இருப்பார். அவர் புதனுடைய நட்சத்திரமான சனி பகவான் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதனுடைய நட்சத்திரம் இப்போ அவர் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் அவர் புதன் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அதுக்கப்புறமா அக்டோபர் மாதத்திற்கு அப்புறமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் அவர் தன்னுடைய சனி பகவான் சொந்த நட்சத்திரமான சனியோட நட்சத்திரமான வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் 11ஆம் தேதி வரைக்கும் அவர் அந்த இடத்துல பயணம் செய்ய போகிறார். இந்த 2 நட்சத்திரத்தில் பயணம் செய்யும் போதும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்ற நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். இந்த 4.5 மாத காலங்கள் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெளிவான முறையில் விரிவாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கு இந்த 2026 சனி வக்கர பயிற்சி பலன் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கிற சனி பகவான் வக்கரம் அடைஞ்சு உத்திரடாதி நட்சத்திரத்திலையும் ரேவதி நட்சத்திரத்திலையும் பயணம் செய்ய போகிறாங்க. இப்போ பார்க்குறப்போ வந்துட்டு உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் தடையாக இருந்த காரியங்கள் அனைத்து காரியமும் வெற்றி அடையும். ஒரு பிடிச்ச தொழில் கிடைக்கலங்க, படித்த வேலை கிடைக்கலங்க, ஒரு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்கலங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டைம் அந்த மனசுக்கு பிடிச்ச வேலை நிரந்தரமான ஒரு வேலையை கண்டிப்பாக கிடைக்கும். நான் படித்து முடிச்சிட்டேங்க, பிகாம் முடிச்சிட்டேங்க, எம்காம் முடிச்சிட்டேங்க, நான் பெரிய லெவல் படிச்சிருக்கேங்க, நான் படித்த வேலை கிடைக்கவே இல்லைங்க, நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு ஆசைப்பட்றேங்க, படித்த வேலை கிடச்சிச்சின்னா எனக்கு போதும்னு ஆசைப்பட்றேங்க அப்படின்றவங்களுக்கும் சரி கண்டிப்பாக படித்த வேலை இந்த டைமில் உறுதியாகவே கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற வேலை உறுதியாக உங்களுக்கு வந்து சேரும். தடையாக இருந்த காரியங்கள் அனைத்தும் விலகும். எதிரிகள் இருந்த இந்த பிரச்சனைகள் ஆகட்டும், மற்றவங்களால் வந்த பிரச்சனை ஆகட்டும், பிஸ்னஸ் வகையில் தடையாக இருந்தவங்களாகட்டும், பிஸ்னஸ் உடந்த தடையாக இருந்த காரியங்களுக்காகட்டும், வியாபாரத்தினால் தடையாக இருந்த விஷயங்களுக்காகட்டும், உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் சார்ந்த விதத்தில் பிரச்சனைகள், ஏதாச்சும் ஒரு காரணத்தினால பிஸ்னஸ் தள்ளி போட்டது, வியாபாரத்தை தள்ளி போட்டது, தொழிலை தள்ளி போட்டது, இந்த மாதிரி இருந்த அனைத்து காரியமும் இந்த டைம் அதெல்லாம் விலகி நீங்கள் போகிற பாதை மிகச்சிறப்பான ஒரு பாதையாக கண்டிப்பாக அமையுங்க இந்த டைமில். அதே மாதிரி தொழிலுக்காக வாங்கின கடன் ஏதாச்சும் இருந்துச்சு, அந்த கடன் அடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த டைமில் உறுதியாக கிடைக்குங்க. தொழில் வகையில் வாங்கி வச்சுருந்தாங்க கடன், லோன் போட்டிருந்தா லோன் கட்ட முடியல, பிஸ்னஸில் லோன் வாங்கியிருந்தால் லோன் போட முடியல, ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தால் லோன் கட்ட முடியல, தடையாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு, கடன் வாங்கிட்டுங்க கடன் கட்ட முடியலங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கடன் கட்டுறதுக்கான ஒரு பொருளாதாரம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து சேரும். மனசுக்கு பிடிச்ச வேலையும் இந்த டைமில் கிடைக்கும். வருமானங்கள் இந்த டைமில் அதிகப்படியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு லேண்டு விற்கணும் ஆசைப்பட்டு இருக்காங்க, ஒரு நிலத்தை விற்கவே முடியலங்க, ஒரு இடத்த விற்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க விற்கவே முடியல, ஒரு வீட்டை விற்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காங்க விற்கவே முடியலங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டைம் சனி வக்கர பயிற்சியில் துலாம் ராசி நண்பர்களுக்கு ஒரு இது வரைக்கும் விற்க முடியாத பொருளை கூட விற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இது வரைக்கும் போகாத ஒரு பொருளை கூட கண்டிப்பாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக அந்த டைமில் ஏற்படுத்தி பண்ணி கொடுக்குதுங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, வெளிநாடு போகணுன்னு ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக அந்த டைமில் போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த டைமில் போகிறதுக்கான சிறப்பு அந்தளவுக்கு இல்லைங்க. வெளிநாடு போகலாம், வெளிநாடு போய் வேலை தேட போகிறாங்க, அங்கே போய்ட்டு இனிமேட்டுக்கு வேலை தேட போய் யூகேக்கு போகிறாங்க, லண்டன் போகிறாங்க, மலேசியா போகிறாங்க, சிங்கப்பூர் போகிறாங்க, அங்கே போய்ட்டு வேலை தேட போகிறாங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் செட் ஆகாதுங்க. வெளிநாட்டுக்கு விசா வந்துருச்சு, பாஸ்போர்ட் வந்துருச்சு, அப்ளை பண்ணிட்டாங்க, எல்லாம் கிடச்சா கரெக்டாக இருக்குது, நான் வெளிநாடு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைமில் வெளிநாடு போகலாம், சூப்பராக இருக்கும், நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். இனிமேட்டுக்கு போய் வேலை தேட போகிறவங்களுக்கு ஒரு வாய்ப்புன்றது சிறப்பாக இருக்காதுங்க. அதே மாதிரி இந்த டைமில் பார்க்குறப்ப 6ஆம் இடத்துக்கு சனி பகவானால் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனை, நோய் சார்ந்த விஷயங்கள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அதிகமாக கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வயிறு பகுதி, மூட்டு வலி, இந்த மாதிரி சின்ன சின்ன சிறுநீரகத்தில் பிரச்சனை, இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை நிறையா வரதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும்.
உத்தியோகம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நிலம் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கடன் கட்டுறதுக்கான அந்த டைமில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அந்த எல்லா விஷயமும் சிறப்பான ஒரு காலமாக இருக்குது. இந்த இதில் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு போய்ட்டு ஒரு நோய் செலவுக்காக, ஒரு மருத்துவ செலவுக்காக கொடுத்துறாதீங்க. அதனால் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் உடல் சார்ந்த விஷயத்த கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் குடும்பத்தில் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்குதுங்க. குடும்ப மனைவி வகையில் பிரச்சனை, கணவர் வகையில் பிரச்சனை, எப்போ ஒன்று சேருமே தெரிலங்க. குடும்பமே ஒரு குழப்பமாக வாழ்ந்துட்டுருக்குறங்க. இந்த குழப்பமே ஒரு பெரிய லெவலாக இருக்குதுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்போ ஒரு 2 வருஷ காலமாகவே ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க அப்படின்றவங்களுக்கு இந்த டைமில் சனி வக்ர பயிற்சினால இது வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையில் நீங்கள் போயிருக்கிறீங்க. ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஆயிடுச்சு, ஒரு வழக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, டைவர்ஸ் கேஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்றவங்களுக்கு கூட இந்த டைம் அந்த டைவர்ஸ் கேஸு சுமூகமாக முடியும்னா நல்ல விஷயமா முடியுங்க. அதே மாதிரி குடும்ப பிரச்சனை கண்டிப்பாக அந்த டைம் மனசு எப்படி சொல்கிறது, குடும்ப பிரச்சனைலாம் விலகி குடும்ப ஒற்றுமையை ஏற்படுத்துங்க. இதில் சின்ன சின்ன தப்பு தானே, இந்த ஒரு பாதிப்பு தானே அப்படின்ற மாதிரி அவங்கள புரிதல் தன்மை அதிகமாக கொடுக்கும். அந்த புரிதல் தன்மை மூலமாக பல விஷயங்கள் இந்த டைம் நல்ல விஷயமா கண்டிப்பாக நடக்கிறதுக்கான நிறையங்கள் சூப்பராகவே இருக்குதுங்க. நல்ல யோகங்கள். நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்குது, உங்களோட பொருளாதாரம் எப்படி இருக்குது, நம்ம என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எதனால் நம்மளுக்கு எதனால் கொஞ்சம் முடங்கி இருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரிய வரும். மாற்றங்கள் உறுதியாகவே கிடைக்கும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு பாதையும் அந்த டைமில் உங்களுக்கு வந்து சேருங்க. நல்லா இருக்குது. முன்னேற்றமான லைஃபு, முன்னேற்றமான வாழ்க்கை கண்டிப்பாக அந்த டைமில் சிறப்பாகவே இருக்குது. கடன் பிரச்சனை குறையும். வாழ்க்கை நல்லா இருக்கும். ரொம்ப முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக அந்த டைமில் கிடைக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். துலாம் ராசி நண்பர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க.